ஓகே. ஸோ திஸ் செட் வந்து எப்படி டிபைன் பண்ணணும் அப்படின்னா 10 20 30 40 கர்லி பிரேசஸ் கொடுக்கணும். இதில் வந்து பிரிண்ட் எப்படி பண்ணி பார்க்கணும் அப்படின்னா பிரிண்ட் ஆஃப் எஸ் அண்ட் டைப் ஆஃப் எஸ். ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கு வந்துருச்சு. கிளாஸோட டைப் வந்து செட். ஓகே, இந்த செட்ஸுக்கு என்ன கான்செப்ட் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இதில் வந்து எல்லா ஆல் த எலமெண்ட்ஸ் ஆர் யூனிக்காக இருக்கும். ஓகே, இது வந்து இம்யூட்டபிள். இட் இஸ் ஆல்சோ இம்யூட்டபிள். ஓகே, நீங்கள் வந்து இந்த இதுக்கு செட்டுக்குள்ளே நீங்கள் என்ன டேட்டா டைப் வேணும் பாஸ் பண்ணலாம். இண்டிவிஜுவல், ஃப்ளோட்டு, வாட் எவர் டேட்டா டைப், டப்புள், லிஸ்ட்டு, இல்லை அரே எலமெண்ட் எது வேணால் நீங்கள் பாஸ் பண்ணலாம். ஓகே, இது வந்து திஸ் இஸ் ஆல்சோ அன்ஆர்டர். இஸ் நாட் ஆர்டர்டு. இண்டெக்ஸ் கான்செப்ட் கிடையாது. அன்ஆர்டர்னு இண்டெக்ஸ் ஸ்லைசிங் கான்செப்ட் கிடையாது. இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செட்டுன்னு ஒரு எலமெண்ட் டிபைன் பண்ணுறேன். 10 20 30 40 40 50 50. ஓகேவா? இப்போ நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன் இதை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது விட்டுருங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்ஆர்டர்டு. ஓகேவா? ப்ளஸ் வந்து இந்த டூப்ளிகேட் எலமெண்ட் எல்லாம் ரிமூவ் ஆயிடுச்சு. இந்த செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி யூனிக் எலமெண்ட் மட்டும் தான் கேப்சர் பண்ணும். ஓகே, இது வந்து என்னன்னா மோஸ்ட்லி மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனுக்கு இந்த செட் யூஸ் பண்ணுவோம். இந்த யூனியன் பண்ணுறது, யூனியன் ஆல், இன்டர்செக்ஷன், டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறது, இதுக்கு வந்து மோஸ்ட்லி நம்ம இது யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ இதில் எப்படி மேனிபுலேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மேனிபுலேட் பண்ணுறதுல ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணணும்னா எஸ் டாட் ஆட்னு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த ஆட் மெத்தட்ல வந்து ஒரு எலமெண்ட் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. ஓகே, இப்போ அதை பிரிண்ட் பண்ணுறீங்க. இப்போ உங்களுக்கு 500 ஆட் ஆயிடுச்சு. இது வந்து ஆட் பண்ணுறது. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்கள் 2 செட்டு டிபைன் பண்ணுறேன். கவுண்ட் பண்ணிக்கலாம். S1 set 10, 20, 30, 40, 50, 60. ஓகே, அதே S2 வந்து 40, 50, 60, 70, 80, 90. ஓகே, இப்போ நான் வந்து S3 இன்னொரு செட்டில் வந்து என்ன பண்ணுறேன்னா ரெண்டை யூனியன் பண்ணுறேன். யூனியன் பண்ணுறது தான் உங்களுக்கு தெரியும். யூனியன் பண்ணி ரெண்டையும் சேர்த்துறது வெர்டிகலா. தட் இஸ் யூனியன். ஓகே, இப்போ நான் வந்து பிரிண்ட் S3 போடுறேன். இப்போ இந்த ரெண்டு எலமெண்ட்டும் கம்பைன் ஆகிருக்கும். ஓகே, வந்து ரெண்டுமே கம்பைன் ஆகிட்டு டூப்ளிகேட்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிடும். ஸோ இப்போ வந்து எனக்கு 10 to 90 முடிக்க வருது. 10 20 30 40. ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணுறது யூனியன் ஆப்ரேஷனை ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இது ரெண்டுமே எனக்கு காமனான எலமெண்ட் ரெண்டுலுமே எடுக்கணும். இதில் எனக்கு காமனான எலமெண்ட் என்ன? இதில் வந்து பார்த்தீங்கன்னா 50, இதில் 50 60 இருக்குது, இதில் 50 60 இருக்குது. அப்படி எடுக்கணும் அப்படின்னு இன்டர்செக்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுலேயே கூட போடுங்க. ஓகே, இந்த செக்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஓகே, எனக்கு 40 50 60 40 50 60 ஃபர்ஸ்ட் செட்லேயும் இருக்குது, செகண்ட் செட்லேயும் இருக்குது. ஸோ தட் இஸ் ரிட்டர்னிங் த காமன் எலமெண்ட். அந்த செக்ஷனுக்கு இன்டர்செக்ஷன் யூஸ் பண்ணுவோம். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா the value is available only in set 1 but is not S2 set 2. காமன் எலமெண்ட்டாக இருக்கக்கூடாது, பட் the value should be presented in S1. அப்படிங்கிற கேஸில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிஃபரன்ஸ்னு ஒரு ஆப்ரேஷன் இருக்கு. டிஃபரன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா 10 20 30 வந்து ஒன்லி S1ல மட்டும் தான் இருக்கு. ஓகேவா? ரெண்டே மைனஸ் பண்றோம். ஓகேவா? இதுல S2ல இருக்கக்கூடாது, பிளஸ் S2ல இருக்கிற எலமெண்ட் இங்க இருக்கக்கூடாது S1ல. ஸோ S1ல மட்டும் ஸ்பெசிஃபிக்கா யூனிக்கா இருக்கணும். அந்த எலமெண்ட் மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். தட் இஸ் கால்ட் அஸ் தட் டிஃபரன்ஸ். ஓகேவா? அடுத்து வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு.
ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் ஒன்று இருக்கு. இது என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா, ஓகேங்க பாருங்க, இது ரெண்டுலையுமே கம்பேர் பண்ணி இது ரெண்டுமே கம்பைன் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து இந்த இந்த எலமெண்ட் மேட்ச் ஆகாத எலமெண்ட் மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஏலி அதாவது பியில் S2ல இருக்கிறது S1ல இருக்கக்கூடாது, S1ல இருக்கிறது S2ல இருக்கக்கூடாது, அந்த எலமெண்ட் மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஓகே, ஒரு 10, 20, 30 வந்து உங்களுக்கு இந்த S2 சீட்டில் இல்லை, 10, 20, 30 வந்திருக்கு. ஸோ அது மாதிரி 7th 7th 8 90 அது வந்து S1ல் இல்லை, அந்த S1 ரெண்டையும் கம்பைன் ஆகி வருது. ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே மேட்ச் ஆகாத எலமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணுறது தான் வந்து சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து நான் டைரக்டாக நான் இன்டர்செக்ஷன் அப்டேட் பண்ணுறேன். இப்போ S1 அண்ட் S2 ரெண்டு இருக்கு, செட் 1 அண்ட் செட் 2 ரெண்டு இருக்கு. இந்த செட் 1 செட் 2 வந்து டைரக்டாக இன்டர்செக்ஷன் வந்து S1ல அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா S1 டாட் இன்டர்செக்ஷன் அப்டேட் S2. ஓகே, இப்போ நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணி பாருங்க, S1 பாருங்க, ஒன்லி வந்து ரெண்டையும் கம்பைன் பண்ணிட்டு இன்டர்செக்ஷன் அப்டேட் அப்படின்னு அப்டேட் பண்ணிடும், S1 செட்டில் அப்டேட் பண்ணிடும். ரெண்டையும் கம்பைன் பண்ணி காமன் வேல்யூஸ் என்ன இருக்கும், இதில் 40, 60, 50, 60 இருக்கு, 42, இது கம்பைன் காமன் எலிமெண்ட் டைரக்டாக S1 செட்டில் வந்து அப்டேட் பண்ணிட்டு, தட் இஸ் த இன்டர்செக்ஷன் அப்டேட். அதே மாதிரி டிஃபரன்ஸ் அப்டேட் அப்படின்னா டிஃபரன்ஸ் ரெண்டுக்கு எது டிஃபரன்ஸ் இருக்கோ அந்த டிஃபரன்ஸ் வேல்யூ எடுத்துரும். டிஃபரன்ஸ் அப்டேட். இப்போ டிஃபரன்ஸ் அப்டேட்னா வேல்யூ should be presented only in set 1. ஓகே, S1 dot difference of S2 அப்படின்னா வேல்யூ should be presented only in S1. ஓகே, பட் நாட் should be in S2. தட் இஸ் த வேல்யூ. 10, 20, 30 வரும், அந்த 10, 20, 30 வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டோம் டைரக்டா. ஓகேவா, நெக்ஸ்ட் இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் அப்டேட்டும் பண்ணிக்கலாம். நீங்க ரெண்டுலையுமே மேட்ச் ஆகாத எலமெண்ட் ரெண்டையும் கம்பேர் பண்ணிட்டு ரெண்டுலையுமே மேட்ச் ஆகாத எலமெண்ட், அந்த எலமெண்ட்ஸ் வந்து நீங்க டைரக்டா S1ல அப்டேட் பண்ணுவீங்க டைரக்டா. ஓகே, இப்போ எனக்கு வந்து அப்படின்னா நெக்ஸ்ட் கான்செப்ட் போகலாம். இப்போ S1 ஒரு செட் வச்சுக்கிறேன், அதுக்கு வந்து 100, 200, 300, 400, 500 வச்சுக்கிறேன். ஓகே, S2ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100, 200, 300 வச்சுக்கிறேன். அதாவது இந்த இது வந்து சப்செட்னு சொல்லுவாங்க, இது சூப்பர் செட்னு சொல்லலாம். ஓகேவா, நான் S1 டாட் சப்செட் ஆஃப் S2 அப்படின்னா இந்த 10, 100, 200, 300 இதுக்குள்ள இன்வால்வ் ஆயிருக்கான்னு பார்க்கணும். அப்படி இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் ட்ரூ பண்ணும், இல்லைன்னா பால்ஸ்ன்னு பண்ணும். ஓகேங்களா, அதாவது இப்படி எழுதுங்க, print of S1 dot is subset of S1 S2 இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு S1 is subset of S2 வந்து ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேவா, இது வந்து இது சப்செட் கிடையாது. ஸோ ஓகே, S2 டாட் இஸ் சப்செட் ஆஃப் S1 போடுவோம், ட்ரூ ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இது வந்து S1 this set will be subset of this one அப்படின்னா ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா, இப்போ எனக்கு S1 is a super set of the S2 போடுங்களா, சூப்பர் செட் ஆஃப் S2 அப்படின்னா உங்களுக்கு ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, சூப்பர் அதாவது சப்செட் அப்படின்னா இந்த பர்டிகுலர் செட் இட் வில் பி இன்வால்விங் திஸ் ஒன் ஆஃப் த செக்ஷன் அப்படின்னா S2 டாட் சப்செட் ஆஃப் S1 போட்டீங்கன்னா ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். அது S2 செட் வந்து இட் இஸ் சப்செட் ஆஃப் திஸ் S1 பார்க்குறது. அதே மாதிரி இங்க வந்து S1 இஸ் ஏ சூப்பர் செட் ஆஃப் த சப்செட் பார்க்கணும்னா அது வந்து ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, இப்போ வந்து இது வந்து ஒரு செட்டு. இப்போ எனக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு லிஸ்ட் எடுத்துப்போம். ஓகேவா, ஒரு லிஸ்ட் 100, 200, 300, 400 இது எப்படி நான் செட்டா நான் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா ஓகேவா, S ஈக்குவல் டு செட் ஆஃப் எல்னு டைரக்டா கொடுத்தீங்கன்னா
செட்டாக கன்வெர்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் பிரிண்ட் ஆஃப் எஸ்ன்னு போடுங்க, உங்களுக்கு செட்டாக வந்துடும். ஓகேவா? இப்படிதான் லிஸ்ட் டு செட்டு கன்வெர்ட் பண்ணுறது. ஓகே, நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இந்த L1 L2ன்னு 2 லிஸ்ட் வச்சுருக்கீங்க. ஓகே, L1 L2ன்னு 2 லிஸ்ட் வச்சுக்கிறீங்க. இது ரெண்டையுமே கம்பைன் பண்ணும். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா பிரிண்ட்டு L1 + L2 போடுவீங்க, இல்லை L1 டாட் எக்ஸ்டெண்ட் போடுவீங்க முன்னாடி கிளாஸில் பார்த்த மாதிரி. இப்படி போட்டு நீங்கள் ஆட் பண்ணுவீங்க. கரெக்டா? ஸோ இப்போ எனக்கு இப்படியும் பண்ணலாம். நீங்கள் இப்படியும் பண்ணலாம். எப்படின்னா S1 ஈக்குவல் டு செட் ஆஃப் S1 டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணிடும். ரிமூவ் பண்ணி S1ங்கிற செட்டில் ஸ்டோர் ஆயிரும். S2 ஈக்குவல் டு செட் ஆஃப் L2. ஓகே, ரெண்டுமே செட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு ரெண்டுமே யூனியன் பண்ணிட்டீங்கன்னா கம்பைன் ஆயிருமா? This is one of the way to combine that operations. Okay. இப்படி கம்பைன் பண்ணணும். One minute. 100, 200, 300, 400, L1 மாத்தியாச்சு, L2 பண்ணியாச்சு. print S1 S3 dot is okay. S3 equal to S3. இது வந்துருச்சு, ரெண்டுமே கம்பைன் ஆயிடுச்சு. ஓகே, இது மாதிரி கம்பைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து அடுத்தது டெலிட் மெத்தட் பார்ப்போம். ஸோ இது ஷார்ட்டிங் பண்ணுறது பார்ப்போம். இது எப்படி ஷார்ட் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் வந்து செட்டு வந்து எப்படி ஷார்ட் பண்ணுறது அப்படின்னா S1ன்னு வச்சுங்க, ஒரு 100, 200, 400, 300 இப்படி ஷார்ட் பண்ணுறோம். இது எனக்கு ஷார்ட் பண்ணும் செட் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம்னா இதை லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணலாம். ஓகேவா? L ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் S3 S1ன்னு போட்டிங்கன்னா லிஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகேவா? லிஸ்ட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஷார்ட்டர்னு ஒரு மெத்தட் படிச்சுமா, அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக ஷார்ட் பண்ணிக்கலாம். இப்படியும் பண்ணிக்கலாம் ஷார்ட் பண்ணுறது. Okay, 100, 200, 300, 400 marriage. Okay, these are sorting operations. Okay, இது removal operation பார்ப்போம். அடுத்து ரிமூவல் ஆப்ரேஷன்ல வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னா, பாப், ரிமூவ், டிஸ்கார்ட், கிளியர், டெலிட், இத்தனை ஆப்ரேஷன் யூஸ் பண்ணலாம் ரிமூவ் பண்றதுக்கு. ஓகேவா? இப்போ எனக்கு எஸ்ங்கிற ஒரு செட் வச்சுக்கிறேன். இல்லை 100, 200, 300, 400, 500, 600 வச்சுக்கிறேன். இதில் ஆர் ஈக்குவல் டு எஸ் டாட் பாப்னு கொடுங்க. எனக்கு ரிட்டர்ன் பண்ணும் ஒரு எலமெண்ட், பாப் எலமெண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், பிரிண்ட் செட் ஆமா ஆர் போட்டீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணும். ஓகே, செட் கமா ஆர்னா உங்களுக்கு 0 ரிட்டர்ன் பண்ணிச்சு. 200, 300, 400, 400 காணும். ஓகே, இப்போ 100 வந்து தூக்கிடுச்சு. ஓகேவா? 100 தூக்கிடுச்சு, தட் இஸ் பாப் பண்ணிடுச்சு. ஸோ இது மாதிரி பாப் பண்ணிக்கலாம். நீங்கள் எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக் எலமெண்ட் வேல்யூ கொடுத்து நான் ரிமூவ் பண்ணும் அப்படின்னா நீங்கள் ரிமூவ் கொடுத்துட்டு என்ன வேல்யூ ரிமூவ் பண்ணி 300 ரிமூவ் பண்ணுறீங்க, 300. ஓகே, இப்போ நீங்கள் 300 ரிமூவ் பண்ணிக்கலாம். இது மாதிரி பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணுறது. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரிமூவ்ல என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா, இப்போ இல்லாத ஒரு எலமெண்ட்டை நீங்கள் டெலிட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. 700ங்கிற ஒரு எலமெண்ட் இந்த செட்டுக்குள்ள இல்லை, அதை டெலிட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. என்ன ஆகும் பாருங்க, எரர் அடிக்குது. கீ எரர் இருக்குது, கீ இல்லை அப்படின்னு சொல்லுது.
ஓகேவா? பட் ஓகே, இதே டிஸ்கார்ட் மெத்தட் யூஸ் பண்ணீங்க அப்படியே இல்லாத எலமெண்ட் டெலிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எரர் அடிக்காது, ஹேண்டில் ஆகும். நன்னு ரிட்டர்ன் ஆகும் இல்லாத எலமெண்ட். ஸோ இது மாதிரி எரர் ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இருக்கிற எலமெண்ட் டெலிட் பண்ணால் நீங்கள் 500 கொடுத்து டெலிட் பண்ணிக்கலாம். இன்னும் 500 காண ஆயிடுச்சு. ஸோ டிஸ்கார்ட் என்ன அட்வான்டேஜ்னா இட் டஸ் நாட் த்ரோ த எரர். ஓகே, தென் உங்களுக்கு தெரியும் எஸ் டாட் கிளியர். கிளியர் பண்ணுறது கம்ப்ளீட்டாக எல்லா எலமெண்ட்டும் டெலிட் ஆயிடும். எம்டி செட் மட்டும் தான் இருக்கும். ஓகே, பிரிண்ட் ஆஃப் எஸ் போடுங்களேன், எம்டி செட் மட்டும் தான் இருக்கும். ஓகே, செட் எம்டி ஆயிடுச்சு. தட்ஸ் எ கிளியர் மெத்தட். ஓகே, டெலிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் டெலிட் ஆஃப் எஸ் கொடுத்துட்டீங்கன்னா டெலிட் ஆயிடும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் மறுபடியும் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா இது மாதிரி செட்டு இல்லைன்னு சொல்லிடும். ஓகே, அது மாதிரி செட்டு கிடையாது, அப்படி இட்ஸ் நாட் டிபெண்ட். ஸோ இது மாதிரி வந்து நம்ம டெலிட்டிங் ஆப்ரேஷன்ல அப்படி நம்ம டிஃப்ரெண்ட் வேல பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுல ஏதோ கொஸ்டின் இருக்கா செட்டில்? ஓ சார். ஏன் கணேஷ் உங்களுக்கு ஏதோ கொஸ்டின் இருக்கா? ஹலோ, இதுல ஏதோ கொஸ்டின் இருக்கா செட் ஆபரேஷன்ல? ஓகே ஓகே ஜி, நம்ம நெக்ஸ்ட் போடுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேத் அண்ட் ரேண்டம் மாடல்ஸ். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது மேத்தமெட்டிக்கல்னு ஒரு மேத்னு ஒரு பேக்கேஜ் இருக்கு. மேத்தில் வந்து நீங்க எக்ஸ்ட்ரானரி நிறைய ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்லாம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரேண்டம் மாடல்ஸ் யூஸ் பண்ணி ரேண்டம் வேல்யூஸ் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், ஓகேவா, எல் ஈக்குவல் லிஸ்ட் ஒன்று நான் இது பண்றேன். 100, 200, 300, 400, 500. ஓகேவா, இப்போ நான் வந்து பிரிண்ட் ஆஃப் சம் ஆஃப் எல் அப்படின்னா எனக்கு வந்து ஓகே, இதை நம்ம கமெண்ட் பண்ணோம். ஓகே, இப்போ சம் ஆஃப் எல்னா இந்த லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிற எலமெண்ட்டையும் சம் பண்ணா சம்னு ஒரு மெத்தட் இருக்கு டைரக்டா. ஓகேவா, எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மேக்ஸ்னு ஒரு மெத்தட் இருக்கு. அது யூஸ் பண்ணி நீங்க மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிச்சலாம். 500 இஸ் மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும்னா நீங்க மினிமம் கண்டுபிடிச்சிக்கலாம். எனக்கு ஒரு லிஸ்ட்ல ஒரு 1000 எலமெண்ட் இருக்கு, எல்லாத்தையும் சம் பண்ணணும்னா டைரக்டா ஒரே லைன் எழுதிட்டு போயிடலாம். ஆல்ரெடி ப்ரீ பில்டிங் ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்னு ஒரு வேரியபிள். ஓகேவா, நம்பர்னு ஒரு வேரியபிள் 25.555 சம்திங் இருக்குன்னு வச்சுங்களேன். எனக்கு இது ரவுண்ட் பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் ஆஃப் ரவுண்ட் பண்ணணும். ரவுண்ட் ஆஃப் நம்பர் பாஸ் பண்ணி அப்படின்னா நம்மளுக்கு 25ங்கிறது 26 ரவுண்ட் பண்ணி விட்டுருச்சு. இப்போ எனக்கு 2 டிஜிட் டெசிமலாக ரவுண்ட் பண்ணால் நம்பர் கமா 2ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து கவுண்ட் பண்ணி 25.55 வந்து. ஸோ திஸ் இஸ் ரவுண்டிங் ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா? ஸோ உங்களுக்கு நிறைய பில்டிங் ஃபங்க்ஷன் இருக்கு. நீங்க அதை பார்க்கணும் அப்படின்னா கூட நீங்க பார்த்து ரெஃபர் பண்ணிக்கலாம். பிரிண்ட் போட்டுட்டு டைரக்டரி ஆஃப் பில்டிங்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா லாட் ஆஃப் ஃபங்க்ஷன் வரும் உங்களுக்கு. ரேஞ்ச் இது எல்லாமே ஃபங்க்ஷன் தான். நீங்க இந்த பில்டிங் ஃபங்க்ஷன் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி. ஓகே, இதுல ஏதோ உங்களுக்கு எப்படி இப்போ எழுதணும் அப்படின்னா கூட நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். ஹெல்ப் போட்டுட்டு ஓகேவா, பில்டிங்ஸ் அடிங்களா. ஓகே, அது மாதிரி ஓகே ஒவ்வொரு மெத்தடுக்கும் எக்ஸ்பிளனேஷன் வந்திருக்கு. ரெடியூஸ் எப்படி யூஸ் பண்றது. ஸோ இது மாதிரி எல்லாத்துக்குமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஹெல்ப் டாட்
சம் ஃபங்க்ஷன் எனக்கு தெரியல அப்படின்னா சம் பற்றி போட்டிங்க அப்படின்னா சம் ஃபங்க்ஷன் பற்றிடும். சம் ஐ ட்ரிபிள் ஸ்டார்ட் வேல்யூ இது எப்படி இது நீங்கள் இதை ரெஃபர் பண்ணி நீங்கள் ப்ரோக்ராம் எழுதிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ மேத் பேக்கேஜ் டைரெக்டாக இருக்குது. மேத் பேக்கேஜில் நிறைய ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. இப்போ மேத் பேக்கேஜில் வந்து நிறைய ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. இது பண்ணுங்க. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு லிஸ்ட் வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ஒரு லிஸ்ட்டு 0.1 ஒரு வேல்யூஸ் வச்சுக்கிறேன். அது வந்து இன்டூ 10 டைம்ஸ் நான் 10 டைம் எலமெண்ட் ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா இப்படி போட்டுட்டு 10 டைம்ஸ் மல்டிப்ளை ஆகும். பிரிண்ட் ஆஃப் எல் போட்டோம் அப்படின்னா எனக்கு 0.1 வந்து 10 டைம்ஸ் மல்டிப்ளை ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டெஸ்டிங் பர்பஸ்க்காக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. இப்போ நீங்கள் பிரிண்ட் மேத் பேக்கேஜ் இருக்குல்ல, மேத்து பேக்கேஜில் எல்லாத்தையும் சம் பண்ணோம் அப்படின்னா எஃப் சம்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஓகே, ஃப்ளோட்டிங் பாயிண்ட் சம் எஃப் சம். ஓகே, எஃப் சம் அந்த லிஸ்ட்டை பாஸ் பண்ணீங்க அப்படின்னா இம்போர்ட் மேத் பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணும். ஓகேவா. இப்போ உங்களுக்கு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் எஃப் சம்னா ஃப்ளோட்டிங் சம்னு அர்த்தம். இந்த மாதிரி மேத் டாட் எஃப் சம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, வெறும் சம் மட்டும் யூஸ் பண்ணீங்கன்னா ஃப்ளோட்டிங் வராது. சம்முன்றது மேத் ஃபங்க்ஷன் இல்லை, டைரெக்டான சம் யூஸ் பண்ணி இதை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோட்டிங் வராது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஒன்றுன்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். 15.5599 அப்படின்னு வச்சுக்கிறேன். இது எனக்கு வந்து print math டாட் ஃப்ளோர் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம ஒன்று பாஸ் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு ஃப்ளோர் வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். ஃப்ளோர் வேல்யூ 15. ஓகேவா. சீல் வேல்யூனா 16 தெரியும். இந்த கான்செப்ட்ல மேத்தமெட்டிக்கல் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த சீல் போட்டிங்கன்னா ஃபுல் வேல்யூஸ் எடுத்துக்கும். இது எல்லாமே மேத் பேக்கேஜில் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சீல்னா 16 ஆகுது, ஃப்ளோர்னா டவுன் கிரேட் வேல்யூ, சீல்னா இது அப்கிரேட் வேல்யூ. ஓகேவா. அடுத்து வந்து எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் இன்னும் நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது இதில். பிரிண்ட் ஆஃப் மேத் டாட் ஸ்கொயர் ரூட். ஓகே, ஸ்கொயர் ரூட் போட்டிங்க அப்படின்னா 25 ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் அப்படின்னா ஓகே 5. ஓகே, 5 × 5 25. 25 ஸ்கொயர் ரூட். அதேமாதிரி எனக்கு வந்து ஃபேக்டோரியல் வேல்யூஸ் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கூட இருக்கு டேரெக்டாக. ஃபேக்டோரியல் வேல்யூ 5க்குன்னா 1 × 2 × 2 அது மாதிரி வரும்ல. ஃபேக்டோரியல் 120. ஸோ தட் இஸ் அ ஃபேக்டோரியல் வேல்யூ ரிசல்ட். ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் ஆஃப் மேத் டாட் மாடு ஃப்ளோட்டிங் மாடுலஸ் ஆப்ரேட்டர் தெரியும், மாடுல் பண்ணுறது. அது அந்த அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒன்று ரிசல்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஹேப்பன்னா இது உங்களுக்கு என்ன மீனிங்னா 15 இருக்குல்ல, 15.559 இருக்குல்ல, 15ங்கிறது வந்து மாடுலஸ். இந்த சைடில் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடுலஸ். இந்த சைடு வர்றது வந்து அந்த டெசிமலுக்கு உள்ள வர வேல்யூஸ்ல இந்த சைடு வந்துடும். தட் இஸ் ஏ மாடு எஃப் ஃப்ளோட்டிங் வித் இண்டிஜர் டிவிஷன் மாதிரி வரும் வேல்யூஸ். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் அதே சமயம் வந்து பிரிண்ட் ஆஃப் மேத் டாட் பவர் 10 × பவர் கண்டுபிடிக்கணும். 10,2 கொடுத்தீங்கன்னா 100. ஓகே, இது மாதிரி 100 இது மாதிரி வரும். அதே மாதிரி நீங்கள் வந்து பிரிண்ட் மேத் டாட் லாகரிதம் கண்டுபிடிச்சிக்கலாம். லாகரிதம் லாகோட வேல்யூஸ் வந்துருச்சு. இப்போ அதே மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் இருக்கு, எல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணி யூஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லாக் 10/2 என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் நீங்கள். ஓகே, அதோட வேல்யூஸ் இது. அதே மாதிரி
அதே மாதிரி வந்து லாக் டூ ஆஃப் 10 கண்டுபிடிக்கலாம். ஓகே, இது மாதிரி சைன் கீட்டா காஸ் கீட்டாலாம் படிச்சிருக்கீங்க, எல்லாமே நீங்க இதிலே பண்ணலாம். மேத் டாட் சைன் இந்த 60 டிகிரி பாஸ் பண்ணுவீங்களா, ஸோ அதுக்கு மேத் டாட் ரேடியன்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு. மேத் டாட் சைன் மேத் டாட் ரேடியன்ஸ். ஓகே, அப்படியே பாஸ் பண்ணுங்க. ஓகேவா, ஸோ டைரெக்டாக பாஸ் பண்ணிக்கலாம், இல்லை மேத் டாட் ரேடியன்ஸ் பாஸ் பண்ணி நீங்கள் அப்படியும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதுவுமே மேத் ஃபங்க்ஷனுக்கு ஏதோ டவுட் இருக்குன்னா கூட நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஹெல்ப் ஆஃப் மேத்னு போடுங்க, உங்களுக்கு நிறையா ஃபங்க்ஷன் வரும், உங்களுக்கு ரெஃபர் பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவா, இது எல்லாமே மேத்தோட ஃபங்க்ஷன் தான். சைன் கீட்டா மாடல் ஆக டூ இவ்வளோ ஃபங்க்ஷன் சின்டாக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ரெஃபர் பண்ணி கூட நீங்கள் போட்டுங்க. ஓகே, திஸ் இஸ் த மேத் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் பார்க்க வந்து ரேண்டம். இப்போ ரேண்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ரேண்டம் பேக்கேஜ் நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். ஓகே, ரேண்டம் பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணணும். இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் ஆஃப் ரேண்டம் டாட் ரேண்டம்னா 0 to 1 வேல்யூ இருக்குல்ல, அதுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் ஜென்ரேட் ஆகும். ஓகே, 0 to 1 இருக்குல்ல, ஸோ 0 to 1க்குள்ள பிட்வீன் ரேஞ்ச் 0 to 1க்குள்ள இருக்கிற வேல்யூஸ் ஜென்ரேட் ஆகும். ஈச் டைம் ரன் பண்ணும்போது மாறிட்டே இருக்கும் வேல்யூ. ஓகே, தட் இஸ் அ ரேண்டம் பேக்கேஜுக்குள்ளே இருக்கு. இப்போ எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் எனக்கு ஒரு லிஸ்ட் ஒன்று வச்சுக்கிறேன்னு வச்சுங்களேன், 1, 2, 3, 4, 5, 6 ஒரு லிஸ்ட் வச்சுக்கிறேன். இந்த லிஸ்ட்டுக்குள்ளே எனக்கு வேல்யூஸ் வந்து நான் எலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேவா, ரேண்டமாக நீங்கள் எலெக்ட் பண்ணணும். அப்படின்னா ரேண்டம் டாட் சாய்ஸ்னு ஒரு மெத்தட் இருக்கு. சாய்ஸில் லிஸ்ட் பாஸ் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு டைம் வந்து ரேண்டமாக இந்த 1 to 6 ஏதோ ஒரு வேல்யூ ஜென்ரேட் பண்ணிட்டே இருக்கும். 6 எடுக்குது, 3, 5, 6 இந்த மாதிரி மாறி ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கும். ஓகேவா, அதே மாதிரி வந்து எனக்கு வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற வேல்யூஸ் நான் செலக்ட் பண்ணணும். அது இண்டிஜர் வேல்யூ, இந்த ரேஞ்சுக்குள்ள இந்த ரேஞ்ச் இருக்கிற இண்டிஜர் வேல்யூ செலக்ட் பண்ணோம்னா பிரிண்ட் ரேண்டம் டாட் ரேண்ட் இன்ட்னு கொடுத்துட்டு 10,100க்குள்ள இருக்கிற வேல்யூஸ் மட்டும் ரேண்டமாக செலக்ட் பண்ணோம் அப்படின்னா 54, 65 அதுக்குள்ள இருக்கிற வேல்யூஸ் மட்டும் ஜென்ரேட் பண்ணணும். ஓகேவா, அதே மாதிரி வந்து எனக்கு இந்த வேல்யூல அந்த வேல்யூக்குள்ள யூஸ் பண்ணும். அதே மாதிரி இது வந்து இண்டிஜருக்கு இந்த மாதிரி இந்த வேல்யூஸ் இந்த வேல்யூக்குள்ள பண்ணோம் அப்படின்னா ரேண்ட் ரேஞ்சுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அது கூட நீங்க யூஸ் பண்ணலாம். அதே தான் சேம் தான் ரிட்டர்ன் பண்ணோம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரேண்ட் டாட் யூனிஃபார்ம்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ரேண்டம் ஓகே, இது மாதிரி இது வந்து ரேண்டம் டாட் யூனிஃபார்ம் வந்து உங்களுக்கு ஃப்ளோட்டிங்ல வரும். ஓகே, 10 to 15 ஃபார் எக்ஸாம்பிள் 10 to 20க்குள்ள இருக்கிற ஃப்ளோட்டிங் வேல்யூ வரும். இப்போ நீங்க வந்து இங்க 15 to 20க்குள்ள இருக்கிற ஃப்ளோட்டிங் வேல்யூ பாருங்க, 18, 16, 17, 18 மாறுது பாருங்க இந்த வேல்யூஸ். ஓகேவா, இந்த மாதிரி ஃப்ளோட்டிங்ல வந்து நீங்க ரேண்டம் வேல்யூஸ் ஜென்ரேட் பண்ணுங்க. ஓகேவா, இது ரேண்டம் ஃபங்க்ஷன் முடிஞ்சது உங்களுக்கு. ஸோ இதில் எதுவும் டவுட் இருக்கா ரேண்டம் அண்ட் மேத்தமெட்டிக்கல் மாடலில்? ஹலோ சார், டவுட் இல்லை சார். ஓகே, கணேஷ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? அது வாய்ஸ் வரல போல இருக்கு, என்னன்னு தெரியல. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து ஃபங்க்ஷன். ஓகே, ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப சின்ன கான்செப்ட் தான், ஆனால் நிறைய ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இது மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கோட் ரீயூசபிள், கோட் வந்து ரீயூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஒரு ஃபங்க்ஷன் எழுதி வச்சிட்டிங்கன்னா எத்தனை டைம் வேணால் ரிப்பீட்டடாக கால் பண்ணி ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். கோட் ரீயூசபிலிட்டி, அந்த மாடுலாரிட்டி மெயினாக இந்த ரெண்டு விஷயத்துக்காக தான் இந்த ஃபங்க்ஷன் போகும்.
ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் எஸ்ங்கிற ஒரு வேரியபிள்ல பைத்தான் HTML CSSன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எனக்கு இது இப்போ HTML இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும்னு என்ன பண்ணுவீங்க? பிரிண்ட் ஆஃப் எஸ்ங்கிற ஸ்ட்ரிங்ல இண்டெக்ஸ் பண்ணா எஸ் டாட் இண்டெக்ஸ் இண்டெக்ஸ்க்குள்ள HTML கண்டுபிடிச்சா அந்த இண்டெக்ஸ் வேல்யூஸ் வந்துடும். ஓகேவா? 7th பொசிஷன்ல இருக்கு, அதோட இண்டெக்ஸ் வேல்யூ வந்துடும் உங்களுக்கு. ஓகே, இப்போ எஸ்ங்கிற பைத்தான் எஸ்ங்கிற ஒரு இது மாதிரி எனக்கு ரிவர்ஸ் பண்றதுன்னா என்ன பண்ணுவீங்க? இது மாதிரி பிரிண்ட் ஆஃப் எஸ் -1 போட்டீங்கன்னா கூட ரிவர்ஸ் ஆயிடும். ஸ்லைசிங் யூஸ் பண்ணி ரிவர்ஸ் பண்ணலாம். ஓகேவா? அப்படியே பின்னாடி ரிவர்ஸ் ஆகுது இந்த லெட்டர்ஸ். ஓகேவா? இது நம்ம ஃபங்க்ஷன் மூலமாகவும் ஹேண்டில் பண்ணலாம். ஓகே, ஒரு ஃபங்க்ஷன் எழுதி வச்சுட்டு எத்தனை டைம் வேணா நீங்க அந்த லாஜிக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா, ஃபங்க்ஷனுக்கு வந்து ஃபங்க்ஷன் கால்னு ஒன்று, ஃபங்க்ஷன் கால் பண்ணணும், ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் பண்ணணும், ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் எழுதணும். இந்த 2 விஷயமே ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 2 விஷயம் இல்லாமல் ஃபங்க்ஷன் நீங்க கால் பண்ண, ஃபங்க்ஷன் கால் பண்ணாம நீங்க ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எஸ்ங்கிற ஒரு வேரியபிள்ல பைத்தான் ஒன்று வச்சுக்கிறேன், ஒரு ஸ்ட்ரிங் வச்சுக்கிறேன். இப்போ ஸ்ட்ரிங் வச்சுக்கிட்டு நான் வந்து வேல்யூ ரிவர்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் கால் எழுதுறேன். இந்த வேல்யூ ரிவர்ஸ்க்குள்ள எஸ்ங்கிற ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்றேன். ஓகேவா? எஸ்ங்கிற ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்றேன். இதுதான் ஃபங்க்ஷன் நேம். ஃபங்க்ஷன் நேம் வித் ஆர்குமெண்ட்ல பாஸ் பண்றேன். இப்போ வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் டிப்ங்கிற ஒரு கீவேர்டு போட்டு இருந்தோம். டிப் இந்த ஃபங்க்ஷனோட நேம் வேல்யூ ரிவர்ஸ். ஓகேவா? வேல்யூ ரிவர்ஸ் வேல்யூ, இதுல வேல்யூ பாஸ் பண்ணா இந்த ஸ்ட்ரிங் வந்து அந்த இதுக்குள்ள பாஸ் ஆகும். பாஸ் ஆகிட்டு இப்போ நீங்க போட்டுக்கலாம். நீங்க வந்து என்னன்னா, இப்போ எனக்கு ரிவர்ஸ்னு ஒரு வேரியபிள் நீங்க வச்சுங்க. இப்போ நீங்க வந்து இந்த வேல்யூ வரக்கூடிய வேல்யூஸ் வந்து வேல்யூ ::-1 போட்டுட்டீங்க அப்படின்னா, இப்போ பிரிண்ட் ஆஃப் ரிவர்ஸ் போடுங்க. இப்படியே நீங்க ரிவர்ஸ் பண்ணலாம் ஒரு ஃபங்க்ஷன் மூலமா எழுதி. இப்போ உங்களுக்கு வந்து பைத்தானுங்கிறது ரிவர்ஸ் ஆயிடுச்சு. என்னன்னா இங்க வந்து ஃபங்க்ஷன் கால் நடக்கும். ஸோ ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் ஷுட் பி, இந்த கோட் வந்து பைத்தான் வந்து இண்டென்டேஷன் லாங்குவேஜ்னால ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் வந்து ஃபங்க்ஷன் காலுக்கு முன்னாடி தான் எழுதணும். இதை எடுத்து பின்னாடி எழுதுனீங்கன்னா எரர் வராது, எரர் வரும். இதை கால் பண்ண தெரியாது பைத்தானுக்கு. ஓகே, அதனால வேல்யூ ரிவர்ஸ் வந்து ஃபங்க்ஷன் கால் வந்து கீழே தான் இருக்கணும். இப்போ ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் கால் இருக்குல்ல, அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். அதுக்குள்ள எஸ்ங்கிற ஸ்ட்ரிங் வந்து வேல்யூ இதுல போய் இதாகும், ஸ்டோர் ஆகும். அந்த வேல்யூஸ் வந்து ரிவர்ஸ் பண்றோம், ஸ்லைஸ் பண்ணி ரிவர்ஸ் பண்ணிட்டு அந்த ரிவர்ஸ்ங்கிற வேரியபிள் ஸ்டோர் பண்ணி பிரிண்ட் பண்றோம். ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் கான்செப்ட் இன்னும் சிம்பிளா ஒரு பைத்தான் நம்ம எழுதுற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இதுதான். நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், இப்போ லிஸ்ட்ல வந்து ஒரு அப்பண்ட் ஃபங்க்ஷன் பண்றோம். ஓகேவா? லிஸ்ட்ல வந்து எப்படி அப்பண்ட் பண்ணுவீங்க? லிஸ்ட் டாட் அப்பண்ட் எழுதுவோம். இதுல ஒரு வேல்யூ ஷேர் பண்ணா எல் டாட் அப்பண்ட் கொடுத்துட்டு அப்படின்னு எழுதும். ஓகேவா? இப்போ இப்போ இந்த லிஸ்ட் நான் ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த ரிவர்ஸ் மெத்தடுக்குள்ள பாஸ் பண்ணா இந்த எல் இருக்குல்ல, வேல்யூ ரிவர்ஸ் இன்னொரு டைம் நீங்க மறுபடியும் கால் பண்ணிக்கலாம். அதை லிஸ்ட்டை பாஸ் பண்றீங்க. ஓகேவா? இப்போ லிஸ்ட்டை பாஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா என்ன வருதுன்னு பாருங்க, 2 டைம் பண்ணுங்க. ஓகேவா? லிஸ்ட் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன் கால் எத்தனை டைம் வேணா நீங்க ஃபங்க்ஷன் கால் பண்ணிக்கலாம், ரீயூசபிள் தானே. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் பாஸ் ஆகிட்டு அதை ரிவர்ஸ் பண்ணிவிடும். அடுத்தது லிஸ்ட் வேல்யூ பாஸ் பண்ணி அந்த லிஸ்ட்டை ரிவர்ஸ் பண்ணி விட்டுரும். ஸோ 10, 20, 40 50, 40 அது மாதிரி மாற்றி விட்டுரும். இதுதான் வந்து லிஸ்ட் எப்படி ரிவர்ஸ் பண்றது அப்படிங்கிற மாதிரி ஃபங்க்ஷன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்செப்ட் வந்து பொசிஷனல் ஆர்குமெண்ட்னு சொல்லுவாங்க.
ஓகே, நம்ம பார்க்க போறது பொசிஷனல் ஆர்குமெண்ட். ஸோ பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ எனக்கு ஒரு லிஸ்ட் இருக்குன்னு வச்சுங்களேன். லிஸ்ட் ஆல்ரெடி டிபைன் பண்ணியிருப்போம். அதில் 10, 20, 30, 40, 50 இருக்கு. ஓகேவா? எனக்கு லீனியர் சர்ச் அல்காரிதம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லீனியர் சர்ச்னா உங்களுக்கு ஒரு வேல்யூஸ் ஒரு லிஸ்ட்டுக்குள்ள எந்த எலமெண்ட்டும் இருக்கா இல்லையான்னு செக் பண்றது. தட் இஸ் கால்டு த லீனியர் சர்ச். ஓகேவா? இப்போ நான் ஒரு லீனியர் சர்ச் ப்ரோக்ராம் எழுத போறேன். ஓகே, லீனியர் சர்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் தேவை. லிஸ்ட் வந்து ஆல்ரெடி இருக்கு. ஸோ ஆல்ரெடி லிஸ்ட் அந்த வேல்யூஸ் என்ன இருக்கு அப்படின்னா, நமக்கு வந்து 10, 40, 40. எனக்கு 30ங்கிறது இதில் வந்து லீனியர் சர்ச்சுக்கு கீங்கிற ஒரு எலமெண்ட் வேணும். ஸோ கீ வந்து எனக்கு 30 செக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ கீ வந்து 30 செக் பண்ணிட்டு நான் பேசியிருக்கிறது வந்து பொசிஷனல் ஆர்குமெண்ட். இப்போ ஓகேவா? இப்போ நான் வந்து ஒரு லீனியர் சர்ச் ஃபங்க்ஷன் ஒன்று எழுதணும். ஸோ லீனியர் இதில் 2 ஆர்குமெண்ட் லிஸ்ட் பாஸ் பண்றீங்க, அப்புறம் அந்த கீ எலமெண்ட் பாஸ் பண்றீங்க. 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்றீங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு மேல ஒரு ஃபங்க்ஷன் டிபெண்ட் பண்ணுவீங்க. டெஃப் ஆஃப் லீனியர் சர்ச் வந்து எல் கமா கீ வந்து உள்ள வருது. அப்படி